தெரியுமா சொல்லுவாரு, ஹே நீ என்னமோ என் பிள்ளைய பார்த்து என்னமோ லேசா நினைக்கிற, பார்த்து உஷாராரு, இதுக்கெல்லாம் பின்னாடி நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? இருக்கீங்களாங்க? 27 சொல்றாரு, லாங் ago I drew the plans. முன்னாடியே நான் திட்டங்களை தீட்டிட்டேன். 27 சொல்லாரு, when you sit down, when you come and go, I have marked all your temper tantrums against me. Amen. நீ வீரியம் பேசுறியே, அவர் சொல்றாரே, சென்னாச்சரி அசீரியர்களே, என் ஜனத்துக்கு விரோதமாக ரொம்ப வீரமா பேசுற பாரு. இருக்கீங்களா அங்க உயிரோட? நீ மீண்டும் வேறு பற்றினால், கடவுள் செய்யறத நான் படிக்கிறேன், நீ ரொம்ப இதெல்லாம் பண்ற பாரு, என் ஜனங்களை பத்தி எல்லாம் பேசுற பாரு, எல்லாத்தையும் நான் கணக்குல வச்சு. இருக்கீங்களாங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கணக்குல வைக்கிறேன்றாரு. நீ வீரியம் பேசினதுனாலே, ஆமென், உன் மூக்குல துரட்டைய போட்டு, யாருமே இல்லைங்க உயிரோட, எனக்கெல்லாம் இது பயங்கர வெளிப்பாடுங்க. நான் என் ஜனம் என் பக்கம் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோ, நான் மூக்குல துரட்டையை போட்டு, அவன் வாயில கடிவாளத்தை போட்டு, வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போய் விட்டுருவேன்றார். படிக்க மாட்டீங்களா பைபிள? பக்கம் சொல்ல, திரும்பவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீ வேறு பற்றினால், தேவன் பக்கம் திரும்பினால், தேவனை தேடினா, உன் சத்ரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் மூக்கில் துரட்டை போட்டு வாயில் கடிவாளத்தை வச்சு அவனை இழுத்து வந்த வழியாவே கொண்டு போய் விட்டு. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. என் ஆண்டவர் ரொம்ப ஹியூமர் உள்ள தெய்வம்.